இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா இந்த கொலைய பண்ணவங்க கொலைப்பழிய ரகுராம் ஐயா மேல சுமத்தி இப்ப அதுக்கான பொய்யான ஆதாரங்களை காட்டி அதுக்கான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொலைக்கான உண்மையான ஆதாரங்களையும் சாட்சிகளையும் நாம கொண்டு போய் நிறுத்தணும். சார், போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு சொல்றீங்க. அப்போ அவரு அப்பா கிட்டயும் சீனு மாமா கிட்டயும் ஏதும் கடுமையா நடந்துக்குவாரா? புது ஆபீசர் இந்த கேஸை எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாருங்கிறத வச்சுதான் இருக்கு. எனக்கு என்னமோ ரகுராம் ஐயாவும் சீனும் தான் இந்த கொலைய பண்ணிருப்பாங்கன்ற கண்ணோட்டத்துல அவர் பார்த்தா அவங்க கிட்ட கடுமையா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. கடவுளே, இது என்ன சோதனை? என்ன சார் இப்படி சொல்றீங்க? எந்த தப்புமே பண்ணாம அவங்க ஜெயில இருக்கிறதையே நாங்க பெரிய தண்டனையா நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த கொடுமையெல்லாம் வேற அவங்க அனுபவிக்கணுமா? ஏதாவது பொய்யான ஆதாரங்களை காட்டி அவங்கள குற்றவாளின்னு நிறுத்திட்டு போறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் நடந்துடக்கூடாதுங்க. இல்ல மேடம், அவரு நேர்மையான ஆபீசர், எப்படியும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு. நாமளும் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நாம ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னதுனால தானே இது தற்கொலை இல்ல கொலைங்கிற உண்மை வெளியில வந்து அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் இப்ப சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டோம் பெரியம்மா. அண்ணி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அண்ணி. எப்படியும் அண்ணனும் சீனுவும் வெளியே வந்துருவாங்க அண்ணி. இல்ல சித்தப்பா, வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது. தப்பே செய்யாம தண்டனையை அனுபவிச்ச பல கேசஸ பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த கேஸ்ல இருக்கிற உண்மையான குற்றவாளிகளை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். சார், அந்த புது ஆபீசர் எப்ப வந்து ஜாயின் பண்ண போறாரு? அவரு இன்னைக்கே சார்ஜ் எடுக்கிறதா கேள்விப்பட்டார். அவர் வந்துட்டா டியூட்டில ஜாயின் பண்ண அடுத்த செகண்டே அதிரடியா களத்துல இறங்கிடுவார்.